Welcome, Holy Spirit, be with your presence. Fill me with your power, live inside of me. Welcome, Holy Spirit, be with your presence. Fill me with your power, live inside of me. You are the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. Welcome, Holy Spirit, be with your presence. Fill me with your power, live inside of me. Okay, good evening. How are you? Welcome to my YouTube channel Rise and Shine Nirmala. ஓகேங்க, இந்த வீடியோவில் நான் இப்போது ஹோலி பைபிள் நியூ டெஸ்டமெண்ட் த லெட்டர் ஃப்ரம் செயின்ட் பால் டு ரோமன்ஸ் இதில் சாப்டர் 12 வேர்சஸ் 9 ஆன்வர்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன். அப்போஸ்தலனான பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதம் அதிகாரம் 12 வசனங்கள் 9லேருந்து பார்ப்போம். ஓகேங்களா, முழுசு பார்க்க மாட்டோம், கொஞ்சம் பார்ப்போம். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு தலைப்பே கொடுத்துருக்காங்க, கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய ஒழுங்குகள். அப்படின்னா ஒரு கிறிஸ்தவராக இருந்தாக்கா இப்படித்தான் வாழணும்னு ஒரு ஒழுங்குமுறையை அப்போஸ்தலனான பவுல் ரோமருக்கு வழிகாட்டி கொடுக்குறாரு. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்க்குமா. முதல் வசனம், லெட் யுவர் லவ் பி ஜென்யூன். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து ஒதுக்குங்கள். பாருங்க, உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து ஒதுக்குங்கள். உடன் பிறந்தவர்களைப் போல ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள். மற்றவர்கள் உங்களை விட உயர்ந்தவரை என்று கருதுங்கள், எண்ணுங்கள். உங்களுக்குரியதை வறியவரோடு வறுமையில் வாடுபவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு 14வது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, bless those who persecute you, don't curse. Yes, don't curse but bless அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, அப்படின்னா உங்களை துன்புறுத்துவோர்களுக்கு ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். ஆம், ஆசி கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், நம்மளை அன்பு செய்கிறவங்களுக்கு நம்ம அன்பு சேர்ந்து நமக்கு ஈஸி இல்லைங்களா. ஆனால் நம்மளை துன்புறுத்துவோருக்கு அப்படின்னா அவங்களுடைய அப்ரோச்சு, ஆட்டிடியூடு, அவங்க பேசுகிற பேச்சு, இல்லாட்டி அவங்களுடைய செயல்முறைகள்னால நம்மளை வந்து ஊண்டு பண்ணலாம், ஹர்ட் பண்ணலாம். அப்போ நம்மளால் அவங்கள ஏற்றுக்க முடியுமா, ஏற்றுட்டு அவங்களுக்கு ஆசி கூற முடியுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். பட் வி கேன் டூ தட் வென் நம் பரிசுத்த ஆவியானவர், இஃப் த ஹோலி ஸ்பிரிட் லிவ் வித்தின் அஸ், நம்மளுள் இருந்தால் வி கேன் டூ தட். அப்படின்னா நம்மளை ஊன் பண்ணுறவங்களுக்கு கூட நம்மளால் அவங்கள ஆசி கூற முடியும், அவங்கள செபிக்க மாட்டோம், பட் அவர்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். இதுதான் உண்மை. அப்படிங்களா. அது அப்புறம் இன்னும் சொல்கிறார் என்னென்னா, ரிஜாய்ஸ் வித் தோஸ் ஹூ ரிஜாய்ஸ் அண்ட் வீப் வித் தோஸ் ஹூ வீப். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள் சொல்கிறார். அப்படின்னா எல்லா மக்களையும் ஏற்றுக்கொண்டு யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அவங்களுக்குள்ள நீங்களும் சந்தோஷமாக இருங்க, துக்கமாக இருக்கிறவங்களும் நீங்களும் அழறாங்களா நீங்களும் சேர்ந்து அழுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படின்னா இவனா மறுபடியும் அதே 14வது அந்த வசனத்தை சொல்கிறேன். bless those who persecute you, don't curse but bless. ஆசி கூறுங்கள்னு சொல்கிறாரு. இதை வந்து நம்ம ஜீசஸ் ஏற்கனவே
தன்னுடைய இந்த சர்மன் அண்ட் மவுண்ட் அந்த மலைப்பிரசங்கத்தில் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறாரு. அந்த அதிகாரம் வந்து 5வது மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 43 onwards 43வது வசனத்திலிருந்து அதை பார்க்கலாம். அப்படின்னா ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா அதில் உங்களை அடுத்திருப்பவர்களுக்கு அன்பு செய்யுங்கள், அடுத்திருப்பவர்களை அன்பு செய்யுங்கள், உங்கள் பகைவர்களை வெறுப்பாயாக என்று எழுதப்பட்டிருப்பதே உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களை அன்பு செய். லவ் யுவர் எனிமீஸ், ப்ரே ஃபார் தோஸ் ஹூ பர்செக்யூட் யூ. உங்களை துன்புறுத்துவோருக்காக கடவுளிடம் வேண்டுங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ துன்புறுத்துகிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்றாரு. அப்பொழுது நீங்கள் விண்ணக தந்தையின் மக்களாக இருப்பீர்களும் சொல்கிறார். அப்பொழுது நீங்கள் விண்ணக தந்தையின் அப்படின்னா நம்ம எப்போ வந்து அவங்கள துன்புறுத்தல் அவங்கள ஊண்டு பண்ணாமல் அவங்கள நம்ம வந்து டிட் ஃபார் டேட்டுன்னு செய்யாமல் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அப்போ நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகள். ஏன்னா இஸ் டெல்லிங் அகைன், கடவுள் என்ன ஆண்டவராக இயேசு மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, தந்தையாம் இறைவன் வந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்திடச் செய்கிறார். வித்தியாசம் பார்க்குறதில்ல, இவன் நல்லவன் கெட்டவன் அதனால உனக்கு சூரிய ஒளி இல்லை அவனுக்கு அப்படின்லாம் சொல்கிறதில்ல. கதிரவனை ஒளிய செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். அப்படின்னா கடவுள் வேறுபாடு பார்க்குறதுல யாராக இருந்தாலும் அவர் அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு, அதே மாதிரி தான் பிகாஸ் நம்ம கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ நாமளும் ஆண்டவர் கடவுள் செய்கிறத தான் நம்மளும் செய்யணும். ஸோ அதை தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போது ஜீசஸ் வந்து இப்படி சொன்னதோடு செய்யலை. அப்படின்னா உங்களை துன்புறுத்துக்காக வேண்டுங்கள்னு சொல்கிறார் இல்லையா, அதை வந்து அவர் செய்து காட்டுகிறார். எப்படின்னா லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 23:34 வசனத்தில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் என்ன செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். அறியாமல் செஞ்சாங்களா மதகுருமாரெலாம் தெரியும். ஆனாலும் ஜீசஸ் என்ன பரிந்து பேசுகிறாருன்னா மன்னிக்கிறார். அப்படின்னா ஃபாதர் யூ ஃபர்கிவ் them for they don't know what they are doing. என்ன செய்யணும்னு தெரியாமல் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இதுதான். அப்படின்னா நமக்கு யார் ரோல் மாடல்? ஜீசஸ் தான் ரோல் மாடல். அப்போ நம்ம வந்து அவர் அப்போ யாரெல்லாம் நம்மளை ஊண்டு பண்ணுறாங்களோ, கஷ்டப்படுத்தலாம், ஹர்ட் பண்ணுறாங்களோ, துன்புறுத்துகிறாங்களோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், கடவுளிடம் வேண்டணும் அப்படின்னு அவருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த பேதுரு எழுதிய கடிதம், முதல் கடிதம், அப்போஸ்தலனான பேதுரு எழுதிய முதல் கடிதம், த லெட்டர் ஃப்ரம் செயின்ட் பீட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர், அதில் வந்து அதிகாரம் சாப்டர் 3 3வது அதிகாரம் 9வது வசனம். இதில் இவ்வாறாக சொல்லப்படுது. எப்படின்னா, தீமைக்கு பதில் தீமையை செய்யாதீர்கள். ஓகே, டோன்ட் ரீபே evil for evil, abuse for abuse, but on the contrary repay with good அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அவங்களுக்கு நல்லது செய்து அவங்களுக்கு ஆசி கூறுங்கள், ஆனால் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். பழிச்சொல்லுக்கு பதில் பழிச்சொல் கூறாதீர்கள், பட் அதற்கு மாறாக நீங்களுக்கு அவனுக்கு ஆசி கூறுங்கள் சொல்கிறாரு. இதுதான் வந்து அப்போஸ்தலனான பேதுருவும் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நமக்கு கடவுள் இது தான் சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வந்து பல வகையான சந்தர்ப்பங்களில் பலவிதமான மனிதர்கள் நம்மளை துன்புறுத்தலாம், பேசலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் என்ன பண்ணணும், நம்ம அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக நம்ம கடவுளிடம் ஜெபிக்கும்போது நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஒரு சிறு பாடலோடு இந்த நான் வீடியோவை முடிக்கிறேன். ஓ ஜீசஸ், name above all names, beautiful Savior,
glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living Word, oh Jesus, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living Word, oh Jesus, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living Word. ஆண்டவராக இயேசு மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 அதில் 48வது வசனத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உங்கள் விண்ணக தந்தை நிறைவு உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்கள். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவர்களாக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். இப்போ நமக்கு தெரியும், நம்மளை பற்றி நமக்கு தெரியும். நோ அபவுட் ஆசல் இல்லைங்களா? கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சு பார்த்தா நம்ம எங்கெங்கெல்லாம் தவறுறோம், எங்கெங்கெல்லாம் கடவுள் சொல்கிறபடி நடக்கிறதுங்க. அப்போது நம்ம நம்மளையே மாற்றிக்கொண்டு கடவுள் நம்மளை கிட்ட எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரோ அப்படியே செய்வோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.